இல்லைங்க, ஒரு வருஷத்துல இந்த 28 லட்சம் பேர் இறக்கல. கரெக்டா? உங்களை அமைச்சர் தெளிவாக சொல்கிறார் சார். இப்போ நம்ம அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறது வந்து ஏதோ நாட்டில் முதல் முறையாக அது நடக்கிற மாதிரி நடந்திருக்கிறது, பல முறை நடந்திருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, இப்போ வந்து நம்மளோட டெக்னாலஜி நம்மகிட்ட அடுத்தடுத்து நம்ம டெவலப் ஆகிட்டே இருக்கிறோம், அதை வச்சு பண்ணலாம் நம்ம குயிக்கா இந்த விஷயங்களை வந்து கண்டறிகிறோம். அதனால உங்களுக்கு வந்து பெரிய ஒரு நம்பர் இவ்வளவு பேர் தெரியுது. எலெக்ஷன் ரொட்டீன் தானே. நீங்க போடுங்க, எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்பு எஸ்ஐஆர் பண்ணீங்க லிஸ்ட் போடுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோமே. ஏன் இது எஸ்ஐஆர் முன்னாடி நடந்திருக்கு, பீகார்ல நடந்திருக்கு 2004 5 ஏதோ வருஷத்துல நடந்திருக்கு, செய்வது தவறே கிடையாது. ஏன் முன்கூட்டியே ஆரம்பிக்கல? கடைசி நிமிஷத்துல ஏன் வர்றீங்க? இந்த கோபம் யாரு மேல திரும்ப நினைக்கிறீங்க? கோபம் திரும்புமா எல்லாம் சொல்ல முடியாதுங்க. தேர்தலில் எந்த கட்சி நல்லாட்சி கொடுக்குதோ அதுதான் ஆட்சிக்கு வருங்கிறதெல்லாம் கிடையாது. மக்கள் பல்வேறு காரணங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. ஸோ அதனால எந்த பக்கம் அது திரும்பும்னு தெரியாது. ஆனால் நிச்சயமாக இந்த முறை தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு அனுதாபம் இருக்கிறது. அனுதாபம் இருக்கிறது. சென்ற முறையே அவர் ஓரளவுக்கு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற இந்த ஃபீலிங் இருக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தேஜஸ்வி யாதவ் அந்த இந்தியா கூட்டணி அங்கு பீகாரில் ஒரு கணிசமான அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.